الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து ஆரம்பம் செய்கின்றேன். அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்கள் குடும்பத்தார்கள், தோழர்கள், தாபிஈன்கள், தபஉத் தாபிஈன்கள், குறிப்பாக அல்லாஹ் நம் மீது கடமையாக்கிய இந்த மக்ரிப் தொழுகையை தொழுது முடித்துவிட்டு அவனுடைய மார்க்கத்தை கேட்டறிவதற்காக அவனுடைய இல்லத்தில் ஒன்று கூடியிருக்கும் நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் வந்து சேரட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய அருமையான பெருமக்களே, லுக்மான் அத்தியாயத்தினுடைய விளக்க உரையை 16வது வாரமாக இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். லுக்மான் அத்தியாயத்தினுடைய 17வது வசனத்தில் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தனது மகனுக்கு கூறிய உபதேசத்தில் அகிமிஸ் ஸலாத் யா புனைய அகிமிஸ் ஸலாத், என் அருமை மகனே தொழுகையை நிலைநாட்டு அப்படின்ற இந்த உபதேசத்தை ரொம்ப ரொம்ப முக்கியமாக அழுத்தம் திருத்தமாக தனது மகனுக்கு லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்கள் என்கிற அந்த வசனத்தினுடைய தொடரை விரிவுரையை நாம் பார்த்து வருகிறோம். அல்லாஹ்வை வணங்குவதற்கு பலவிதமான இபாதத்துகள், பலவிதமான வணக்கங்கள் இருக்குது. இது நமக்கு மட்டுமல்ல, நமக்கு முன் சென்ற எல்லா சமுதாயத்திற்கும் அல்லாஹ் வணக்க வழிபாடுகள்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை கொடுத்திருந்தான். அப்படி இருக்கும் பொழுது லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தொழுகையை குறித்து முதலாக தனது மகனுக்கு உபதேசித்ததற்குண்டான காரணம் என்ன அப்படின்றத நம்ம பார்த்து வரோம். லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மாத்திரமல்ல, நமது சமுதாயம்னா என்ன, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகமாக இருக்கக்கூடிய நமக்கும் கூட மிக முக்கியமான தலையாய கடமை எதுதான்? தொழுகைதான். ஒரு மனிதர் இஸ்லாத்தில் பிறக்கிறார், அவருக்கு எத்தனை வயசுல தொழுகை கடமையாயிரும்? 10 வயசுல கடமையாயிரும். 7 வயசு ஆயிடுச்சுன்னா பிள்ளைங்களை தொழுகும்படி நம்ம ஏவணும், அதற்கு ஆர்வப்படுத்தணும். 10 வயதாகி தொழுகலை அப்படின்னா தொழுகாத அந்த பிள்ளைய அடிச்சு கூட நீங்க தொழுக வைங்க அப்படின்னு இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருது. ஒரு மனிதர் பிறப்பால் முஸ்லிம் இல்லை, திடீர்னு ஒரு நாள் அவருக்கு ஒரு 25 வயசுல அல்லது ஏதோ ஒரு வயசுல 10 வயசுக்கு மேலுள்ள வயசுல ஏதோ ஒரு வயசுல இந்த தீனுல் இஸ்லாத்தை புரிந்து கொண்டு இஸ்லாத்துல இணைவதற்குண்டான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஷஹாதா கலிமாவையும் சொல்லிட்டாரு. ஷஹாதா கலிமாவை சொல்லிட்டாருன்னா மறுகணமே அவர் மீது எது கடமையாயிரும்? தொழுகை கடமையாயிரும். அவரு மதியம் ஒரு 11 மணிக்கு கலிமா சொல்றாரு அப்படின்னா லுஹர் தொழுகை அவர் மீது கடமை. எந்த நேரத்துல சொல்றாரோ அதற்கு அடுத்து வரக்கூடிய அந்த வக்தி நேர தொழுகையிலிருந்து அவர் மீது கடமையாயிரும். அப்போ தொழுகைய அவரு புதுசா இவதான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாரு, அவருக்கு கியாம்னா என்னன்னு தெரியாது, அல்லாஹ் கொஞ்சம் தக்பீர் கட்டிட்டு சனா ஓதுறதுக்கும் தெரியாது, அல்ஹம்து சூராவே ஓத தெரியாது, துணை சூரா தெரியாது, ருக்குனா என்ன, சுஜூதனா என்ன, அத்தஹியாத்னா என்ன, அதுல ஓதக்கூடிய தஸ்பீகள் என்ன, எதுவுமே தெரியாது. அப்ப எப்படி அவர் மீது தொழுகை கடமையா? அப்படி இருந்தும் தொழுகை கடமையா?
அப்ப அவர் மீது என்ன தொழுகை கடமையாகும்? தொழுகை என்கிற ஒரு வணக்கம் நம் மீது கடமையாக்கப்பட்டுடுச்சு அப்படின்றத அவர் உணர்ந்துடணும். மற்றவங்கள்ட்ட ஜமா தொழுகையோட நின்று அவருக்கு எது தெரியுதோ பார்த்து தொழுகையில நின்று கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா அந்த இவாதத்துகளை எல்லாம் எவ்வளவு வெகு சீக்கிரத்துல கத்துக்க முடியுமோ அதையெல்லாம் வந்து என்ன செய்யணும், கற்றுக்கொள்ளணும். அதை ரொம்ப கால தாமதப்படுத்தக்கூடாது. ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் என்னன்னா, புதுசா இஸ்லாத்துக்கு வராங்கல்ல, அந்த மாதிரி மக்கள் கூட அதிகபட்சம் ஒரு 6 மாசத்துல இஸ்லாத்தினுடைய அடிப்படை சட்ட விதிமுறைகளை எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. இபாதத்தை எல்லாம் சரியான முறையில விளங்கிக்கிறாங்க. குறிப்பா தொழுகை போன்ற வணக்கங்கள்ல என்னென்ன சூறாக்கள் ஓதணும், என்னென்ன தஸ்பீகள் ஓதணும், இதெல்லாம் சரியான முறையில சரி. இது வெறுமன 6 மாசத்திலேயே இது எல்லாத்தையும் அவங்க சரி பண்ணிக்கிறாங்க. ஆனா பிறப்பால் முஸ்லிமா இருக்கக்கூடிய பல பேர் நம்ம பார்க்கிறோம், 50 வயசு 60 வயசு ஆகியும் கூட அந்த தொழுகையினுடைய முறையை சரியான முறையில் அறியாமல் அந்த வணக்கத்தை நிறைவேற்றும் பொழுது தப்பும் தவறுமாக நிறைவேற்றக்கூடிய ஒரு சூழல் நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்மள எத்தனையோ பேருக்கு தொழுகையினுடைய ஆரம்ப துவா, அதுக்கு சனா அப்படின்னு சொல்லுவாங்க. சனானா புகழ்தல் அப்படின்னு அர்த்தம். தொழுகையினுடைய ஆரம்ப தக்பீர் கெட்டின உடனே இந்த சனாவை அல்லாஹ்வை முதல்ல புகழணும். அல்லாஹ்வை புகழ்ந்துட்டு தான் எங்க வரணும், சூரத்துல் ஃபாத்திஹாவை நம்ம ஓதணும். இதுல சில உட்பிரிவு சட்டங்கள்லாம் இருக்குது. ஒருத்தவர் ஜமாத் தொழுகை நடக்கும் போது இடையில வந்து ஜாயின் பண்றாரு, இமாம் ஓதிக்கிட்டு, இதெல்லாம் அப்புறம் முதல்ல நம்ம வந்து தக்பீர் கட்டிட்டோம், இமாம் ஜமாத்தோட நின்று அல்லாஹுக்கும் தக்பீர் கட்டுறோம். அப்படி இல்லையா, தனியா தொழுகிறோன்னு வைங்களேன், அல்லாஹ் கொஞ்சம் தக்பீர் கட்டின உடனே முதல்ல எது ஓதணும், சனா ஓதணும். அந்த சனா அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு ஒரு 3 விதமா நமக்கு கற்று தந்திருக்கிறாங்க. ஒண்ணு அல்லாஹும்ம பாயித் பைனி, இது நம்ம எல்லாரும் பெரும்பாலும் நம்ம பகுதியில எல்லாரும் ஓதுவோம். அல்லாஹும்ம பாயித் பைனி ஓ பைன ஹதாயாய கமா பாஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிபி அல்லாஹும்ம நக்கினி மினல் ஹதாயா கமா யுனக்கஸ் ஸௌபுல் அபியது மினத் தனஸ் அல்லாஹும்ம. இந்த இது நம்ம வந்து வளமையா இங்க இந்த பகுதியில நம்ம ஓதும். இது ஒரு சனா. அடுத்து பாத்தீங்கன்னா வஜ்ஜஹத்துன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குது. இதை பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஷாஃபி மதுஹபை சார்ந்தவங்க இந்த வஜ்ஜகத்தை வந்து என்ன செய்வாங்க, அதிகமா ஓதுவாங்க. ஷாஃபி மதுஹபுல இருந்து தௌஹீதை விளங்கி வரக்கூடிய மக்கள் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறமும் கூட இந்த வஜ்ஜகத்தை அப்படியே கன்டினியூ பண்ணுவாங்க. வஜ்ஜஹத்து வஜ்ஹியல் இல்லதி ஃபத்தர ஸமாவாதி வல்லர்ல ஹனீஃபம் முஸ்லிமன் வமா அன மினல் முஷ்ரிகீன் இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு வ பிதாலிக உமிர்து வ அன மினல் முஸ்லிமீன். இன்னும் நிறைய அதுக்கு பின்னாடி உள்ள வாசகம்லாம் இருக்குது. இது வரைக்கும் ஓதுனாவே நமக்கு போதுமானது. மூன்றாவதா பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஹனஃபி மதுஹபை சார்ந்தவங்க இந்த சனாவை ஓதுவாங்க. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ தபாரக அஸ்முக வ தஆலா ஜத்துக வ லா இலாஹ கைருக. இதுல இன்னும் கூடுதலா ஒரு தகவல் என்ன அப்படின்னா, ஆரம்ப காலகட்டத்துல ஏகத்துவ இமாம்கள் தௌஹீத் வட்டாரத்துல இந்த சனாவை ஓத வேண்டாம், இதுல வரக்கூடிய அறிவிப்பாளர் கொஞ்சம் பலவீனமானதா இருக்கிறதுனால இந்த சனாவை விட்டுட்டு அல்லாஹும்ம பாயித் பைனியோ அல்லது வஜ்ஜஹத்தோ நம்ம ஓதிக்கலாம் அப்படின்னாங்க. ஆனா இது பலவீனமான செய்தி இல்லை. இன்னைக்கு எல்லா அறிஞர்களும் இதை வந்து ஏகோபித்த கருத்தாக இன்னைக்கு ஏத்துக்கிறாங்க. அப்போ இந்த தகவல் கூடுதலா நமக்கு தெரியாம இருந்திருந்தா கூட இனிமேல் வந்து என்ன செய்துக்கலாம், இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். சுப்ஹானக அல்லாஹும்ம இந்த சனாவையும் தாராளமா ஓதிக்கலாம். இதுல எந்த ஒரு பலவீனமும் இல்லை. அப்போ தொழுகையில ஆரம்பத்துல இந்த சனாக்கள்ல இருந்து ஏதாச்சும் ஒரு சனாவை நம்ம ஓதணும். ஆனா சில பேருக்கு இப்படி ஒரு சனான்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குது அப்படின்றதே தெரியாது, தெரியறது இல்லை. இன்னும் சில பேர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான பேரு எப்படி நினைச்சு வச்சிருக்கிறாங்கன்னா, ஒவ்வொரு ரகத்துலயும் சனா ஓதிட்டு தான் அல்ஹம்து சூரா ஓதணும் அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சு வச்சிருக்கிறாங்க. அப்படியே பல வருஷங்களும் செஞ்சிருக்கிறாங்க. அப்ப அப்படி இல்லை. தொழுகையில ஆரம்ப தக்பீருக்கு பிறகு இந்த சனாவை நம்ம ஓதணும். ஆனா இன்னைக்கு ஓதக்கூடிய சனால நிறைய பிழைகள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. சனாங்கிறது சாதாரணமான ஒரு சின்ன ஒரு 4 வரிகள் கொண்டதுதான். ஆனா அதனுடைய உச்சரிப்பு, அதை ஓதக்கூடிய முறைகள்ல நிறைய பிழைகள் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அதெல்லாம் நம்ம சரி செஞ்சிடும். 20 வருஷம் 30 வருஷமா நம்ம தொழுதுட்டு இருக்கிறோம். ஆனா அது இதுவரைக்கும் அது சரி செய்யப்படவே இல்லை.
அந்த தவறாகவே வந்து என்ன செய்யுது இருந்துகிட்டு இருக்குது. ஆனா தொழுகை அல்லாது, இபாதத் அல்லாது, இஸ்லாமிய வணக்க வழிபாடுகள் இல்லாம உலகம் சார்ந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒருத்தவர் ஒரு தொழில் செய்யறாரு அப்படின்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த தொழில எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸா இருப்பாரு. இப்போ ஒருத்தவர் ஒரு மேஸ்திரியா இருக்கிறாரு, 10 வருஷமா அவர் அந்த தொழில் செஞ்சுக்கிட்டே இருந்தாருன்னா அந்த மேஸ்திரி எந்த லெவலுக்கு வந்துருவாரு? ஒரு இன்ஜினியர் லெவலுக்கு வந்துருவாரு. இன்ஜினியருக்கு கூட நிறைய பிளான் தெரியாது போல, ஆனா அந்த மேஸ்திரி அந்த 10 வருஷம் எத்தனை பில்டிங்கை கட்டியிருப்பாரு, அவ்வளவு அனுபவம் அவருக்கு இருக்கும். அதே மாதிரி வேற எந்த தொழிலாக இருக்கட்டுமே, ஒரு 10 வருஷம் தொடர்ச்சியா அந்த தொழிலை செஞ்சா அதனுடைய நுட்பங்கள்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதுல ஒரு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸா நம்ம ஆயிடுவோம். ஆனா இந்த இவாதத்து விஷயத்துல மட்டும் இன்னும் சில பேர் எப்படி இருக்கிறாங்கன்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இபாதத்தை எப்படி தப்பும் தவறுமா செஞ்சாங்களோ அதை அப்படியே இப்போ வரைக்கும் அப்படி செஞ்சுக்கிட்டே வராங்க. அதை நம்ம திருத்தணுமே, அதை மாத்திக்கணுமே. திருத்தறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இன்னைக்கு இருந்தாலும் கூட அதை சரியான முறையில் பயன்படுத்தக்கூடிய நபர்கள் மிக மிக குறைவு. ஒரு காலகட்டத்திலலாம் நல்ல விஷயங்களை கேட்கணும், மார்க்க அறிவுகளை நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்காது. இந்த மாதிரி பயான் நிகழ்ச்சிகளே இருக்காது. பள்ளிவாசல்கள்ல வாரத்துல ஒரு தடவை ஜும்மா இருக்கும். அந்த ஜும்மால கூட இமாம் என்ன பேசுறாங்க அப்படின்றது பெரும்பாலான மக்களுக்கு புரியவே செய்யாது. பெரும்பாலும் இந்த பயான், அதாவது மக்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்லணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வே ஏறத்தாழ ஒரு 20-25 வருஷமா தான் இன்னைக்கு மஸ்ஜிதுகள்ல வந்து சரியான ஒரு முறையில கடைபிடிக்கப்படுது. அதுக்கு முன்னாடிலாம் ஜும்மால ஹுத்துபான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். 2 ஹுத்துபா மெம்பர்ல ஏறி இமாம் 2 ஹுத்துபா ஓதுவாங்க. அந்த 2 ஹுத்துபாக்கு ஆஜரானா போதும் அப்படின்ற மாதிரிதான் பல பேருடைய மனோநிலை இருக்குது. இன்னைக்கும் கூட பெரும்பான்மையான பள்ளிவாசல்களை நம்ம பாக்குறோம், இளைஞர்கள் வெளியிலேயே நிற்பாங்க. பயான் இன்னைக்கு பயான்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, பெரும்பாலான இளைஞர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா வெளியிலேயே நின்றுகிட்டு இருப்பாங்க. எப்பந்தான் பள்ளிவாசலுக்குள்ள ஓடோடி வராங்கன்னா அந்த பயான் முடிஞ்சு ஹுத்துபா முடிஞ்சு அதுக்குன்னு ஒரு வாசகம், லாஸ்ட் வாசகம் இருக்குது, அந்த வாசகத்தை சொல்ல போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே வந்து என்ன செஞ்சிருவாங்க, குபு 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 குபுன்னு பள்ளிவாசலுக்குள்ள ஓடி வந்து தொழுகையில வந்து ஜாயின் பண்ணிக்கிடுவாங்க. இன்னைக்கு வரைக்கும் கூட பெரும்பான்மையான இடங்கள்ல இந்த பயானை கேட்கணும், மார்க்க விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும், அதன் அடிப்படையில நம்ம வந்து வாழ்க்கையை அமைச்சுக்கணும் அப்படின்ற சிந்தனையில இருக்கக்கூடியவங்க ரொம்ப ரொம்ப குறைவு தான். ஜும்மா பயான, ஜும்மா குத்துபாவை சரியான ஒரு முறையில பயன்படுத்தக்கூடியவங்க, அந்த நன்மைகளை பெறக்கூடியவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. இப்ப நம்ம பகுதியில பாத்தீங்கன்னா நம்ம பள்ளிவாசல்ல ஒரு 12:55 நம்ம வந்து குத்துபா பயான் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். அந்த பயான் தான் குத்துபா. சில இடங்கள்ல வந்து என்ன செய்வாங்கன்னா பயான் வேற ஹுத்துபா வேறன்னு சொல்லுவாங்க. பயான் ஹுத்துபா, ஹுத்துபா தான் அது. நம்ம பயான் பயான் அப்படின்னு நம்ம சொல்றதுனால பயான் நம்ம வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கோம், சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஹுத்துபா தான். வெள்ளிக்கிழமையில 2 ஹுத்துபா. ஏன்னா லுகர் தொழுகிறது இல்லைல்ல, லுகர் தொழுக 4 ரக்காத்து, நம்ம 2 ரக்காத் தான் ஜும்மா தொழுகிறோம். மீதி 2 ரக்காத்தினுடைய இடத்துல எது இருக்குது, அந்த ஹுத்துபா தான் இருக்குது. அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஜும்ஆ தொழுகையினுடைய முழு நன்மையை யார் அடைஞ்சுக்கிட்டு போவாங்க அப்படின்னா, இமாம் மெம்பர்ல ஏறதுக்கு முன்னாடி யார் தங்களுடைய வருகையை மஸ்ஜிதுக்கு உள்ளக்க அமைச்சுக்கிறாங்களோ அவங்கதான் தொழுது முடிச்சுட்டு போகும்போது இந்த ஜும்மானுடைய முழுமையான கூலியை பெற்றவராக ஆக முடியும். யார் இமாம் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் போது வராங்களோ அவங்களுக்கு ஜும்மாவுடைய பலன் இருக்கும், நன்மை இருக்கும், ஆனா முழுமையான நன்மை கிடைக்காது. மாணவர்கள் அல்லாட்ட கொண்டு போயிட்டு யார் யாரெல்லாம் ஜும்மாக்கு வருகை தந்தாங்க அப்படின்னு அந்த பதிவேடை சமர்ப்பிக்கும் பொழுது அந்த இமாம் மெம்பர்ல ஏறதுக்கு முன்னாடி யார் உள்ளக்க வந்தாங்களோ அவங்களுடைய பெயர்களை மட்டும் தான் பதிவு பண்ணி அல்லாட்ட காட்டப்படுது. அதனால இன்னைக்கு ஜும்மா தொழுகையில சொல்லப்படக்கூடிய அந்த செய்திகளை கூட முழுமையாக கேட்பதற்கு நமது சமுதாயத்துல இன்னும் போதுமான அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு இல்லாம போயிடுச்சு. அப்போ இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்னா, மார்க்கத்தை குறித்து எந்த சந்தேகம் இருந்தாலும் அதை நம்ம இருந்த இடத்துல இருந்தே தெளிவுபடுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு சூழல் இன்னைக்கு இருக்குது. இப்ப நமக்கு வந்து சனா தெரியலையா, அல்லாஹும்ம பாயித் பைனி தான் நம்ம ஓதிக்கிட்டு இருக்கோம், ஆனா அது சரியா ஓதுறமா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னா, நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய வலைதளங்கள்ல சனா அல்லாஹும்ம பாயித் பைனி அப்படின்னு சொல்லி போட்டா கண்ணு தெரியல அப்படின்னா கூட பிரச்சனை இல்லை, காதால கேட்டு மனப்பாடம் பண்ணக்கூடிய சூழல் இருக்குது. காது சரியா கேட்கலையா பார்த்து மனப்பாடம் பண்ணக்கூடிய சூழல் இன்னைக்கு இருக்குது. எப்படியோ ஒரு வகையில ரொம்ப திருப்தியான ஒரு முறையில கல்வியை நம்ம இருந்த இடத்துலயே இருந்து கத்துக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் இருந்தாலும் கூட
அதையெல்லாம் பயன்படுத்தக்கூடிய மக்கள் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க. இப்படி வேகமாக துனியாவினுடைய ஆசா பாசம், துனியாவினுடைய அழகு அலங்காரங்கள் ஆடம்பரம் இதுக்கு மத்தியில ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல அல்லாஹ் நம்ம மீது செய்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்னன்னா, இந்த மகரிப் தொழுகையை முடிச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஒரு 20 நிமிஷம் நம்ம இங்க உட்கார்ந்து நம்ம கேட்கிறோம் பாருங்க, இது மிகப்பெரிய ஒரு பாக்கியம், மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ஆனா இதை பாக்கியம்னு சொல்லிட்டு நம்ம எப்ப உணர்வோம் அப்படின்னா, நாளை மறுமையில தான் நம்ம உணர்வோம். இதற்குண்டான நன்மைகள் நமக்கு கொடுக்கப்படும் பொழுதுதான் நம்ம இந்த மாதிரி சபைய நம்ம எவ்வளவோ புறக்கணிச்சிட்டோமே அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்போ இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்துக்கும் வேலை இல்லாமலாம் இல்லை, எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வேலைகள் இருக்குது. அந்த வேலைகளை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இங்க சொல்லப்படக்கூடிய செய்தி குர்ஆன் ஹதீஸை பத்தி சொல்லப்படுது, கொஞ்ச நேரம் டைம் ஒதுக்கி நம்ம இருப்போன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் பாருங்க. இதுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வெகுமதி ரொம்ப பெரிய ஒரு வெகுமதி, ரொம்ப பெரிய. அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த இடத்த, இது மஸ்ஜிது பொதுவாகவே அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு இடம். மஸ்ஜிது இல்லாம நம்ம வீட்லயோ அல்லது ஏதோ ஒரு இடத்துல மார்க்கம் தொடர்பான ஒரு விஷயத்த நம்ம பேசுறோம்னு வைங்களேன், அந்த இடத்த ரசூலுல்லாஹ் எந்த வார்த்தையை கொண்டு சொன்னாங்க, எந்த வார்த்தையோட ஒப்பிட்டு சொன்னாங்க? சொர்க்கத்தினுடைய தோட்டம் அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹுவை பற்றி, மார்க்கத்தை பற்றி, குர்ஆனை பற்றி, சுன்னாவை பற்றி பேசப்படக்கூடிய இடத்த ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னாங்க? சொர்க்கத்தின் தோட்டம் அப்படின்னு சொன்னாங்க. இது எப்படி சொர்க்கத்தினுடைய தோட்டமா மாறும்? ஆமா, இங்க இருந்தாதான் அல்லாஹை பத்தி நம்ம தெரிய முடியும், மார்க்கத்தை பத்தி தெரிய முடியும். நம்முடைய மனசுல சில மாற்றங்கள் இந்த இடத்துல உட்கார்ந்தாதான் வரும். எவ்வளவோ விஷயங்கள், எவ்வளவோ பாவங்கள் செஞ்சிருப்போம். அந்த பாவங்கள் செய்யும் பொழுதுதான் மனசு உறுத்தவே செய்யாது. ஏதோ இது மாதிரி ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசக்கூடிய அந்த பேச்சு, அந்த வார்த்தையில ஏதாச்சும் ஒரு இடத்துல நம்முடைய மனசு, இந்த தவறை நம்ம செய்யாம இருந்திருக்கணுமே, இவ்வளவு நாளா நம்ம தொழுகாம இருந்துட்டோமே, ஒரு நாள் மௌத்து வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? இந்த உலகம் என்ன நமக்கு என்ன நிரந்தரமானதா? எப்படியா இருந்தா, எப்படிப்பட்ட வாழ்க்கை இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் இந்த உலகத்துல நம்ம இருந்துட போறோமா? ரொம்ப ஆடம்பரமா வாழ்ந்தாலும், ரொம்ப பஞ்ச பராதேசியா வாழ்ந்தாலும், ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு நம்ம போய் தான் ஆகணும். இப்படின்ற ஒரு சிந்தனை நமக்கு எங்கதான் வரும்? 2 இடத்துல வரும். ஒண்ணு மஸ்ஜிதுக்கு வந்தா வரும், இன்னொன்னு கபர்ஸ்தானுக்கு போனா வரும். ஆனா போதாத காலம் இன்னைக்கு இந்த 2 இடத்துக்கு வந்தாலும் அந்த எண்ணம் நமக்கு வரதில்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உலகத்தினுடைய எல்லா ஆசா, எல்லா ஆடம்பரமான எல்லா விதமான அழுக்குகளையும் போக்கக்கூடிய இடம் எதுனா 2 தான் சொன்னாங்க. ஒண்ணு மஸ்ஜிதுக்கு வந்தா அல்லாஹுடைய சிந்தனை வரும், மறுமையினுடைய சிந்தனை வரும். கபர்ஸ்தானுக்கு போனா மௌத்தினுடைய, மரணத்தினுடைய சிந்தனை வரும். அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பொது மையவாடிக்கு அடிக்கடி போயிட்டு வாங்கன்னாங்க. எங்க? பொது மையவாடிக்கு அப்பப்போ போயிட்டு வாங்க, அங்க ஜியாரத்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க? இந்த உலகத்தினுடைய ஆசையில ஓடிக்கிட்டே இருக்கோம், எல்லாத்தையும் மறந்துட்டோம். இந்த உலகத்துல நம்ம நல்ல ஆடம்பரமா வாழணும், வசதியா வாழணும், குறையில்லாம வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல வேகமா ஓடிக்கிட்டே இருக்கிறோம், நிறைய சம்பாதிக்கிறோம். அந்த சம்பாத்தியம், அந்த ஓட்டத்துல எதை மறந்துட்டோம்? நம்ம எதுக்காக வேண்டி படைக்கப்பட்டோம் அப்படின்னு அந்த நோக்கத்தை மறந்துட்டோம். நம்ம எங்க போய் சேர போறோம் அப்படின்றதையும் மறந்துட்டோம். எப்ப போய் சேர போறோம் அப்படின்றதையும் மறந்துட்டோம். இதெல்லாம் நினைவுல இருந்துச்சுன்னு வைங்களேன், எப்பமாச்சும் ஒரு நாள் போய் சேர்ந்துருவோம். அது இப்பவா கூட என்ன செய்யலாம், இருக்கலாம். என்னுடைய நண்பர் ஒருத்தவர், யூசுப் ஃபைசின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க, அல்லாஹ் அவங்களுடைய பாவங்களை மன்னிக்கணும், நல்ல சிறந்த மார்க்க அறிஞர், சின்ன வயசு. மரணத்தை பத்தி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் பேசினாரு. 2 நாளைக்கு முன்னாடி மரணத்தை பத்தி பேசினாரு. அடுத்த 2 நாள் கழிச்சு மௌத்தாயிட்டாங்க. சின்ன வயசுக்காரர், நல்ல மார்க்க அறிஞர். தாவா செய்யணும் அப்படின்னா ரொம்ப ஆர்வத்தோட விரும்பி போவாரு. இளைஞர்களுக்கெல்லாம் எப்படியாச்சும் இந்த ஹக்கு போய் சேரணும்னு சொல்லிட்டு நிறைய உழைப்பு செஞ்சவங்க. மரணத்தை பத்தி பேசி 2 நாள் கழிச்சு அவங்க மரணம் ஆகுது. அவர் பேசின அந்த வீடியோ என்ன செய்யறாங்க, போடுறாங்க வலைதளங்கள்ல, அப்படி வருது. பார்த்துட்டு மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. அல்லாஹுடைய நாட்டை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அவர் சொல்றாரு, மரணம் எப்ப வேணாலும் வரலாம், எப்படி வேணாலும் வரலாம்,
இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கிறேன், நாளைக்கு நான் இருப்பேனா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்றாரு. 2 நாள் கழிச்சு அந்த மரணம் அவரையே வந்து என்ன செய்திருச்சு, தழுவிருச்சு. அந்த மரண செய்தியை கேட்கும் போது மனசுக்கு ரொம்ப, சில மனிதனுடைய மரணங்கள் மனமாற்றத்தை ஏற்படுத்தும், நிறைய சிந்தனைகளை ஏற்படுத்தும், சில மரணங்கள் மட்டும். அப்ப அந்த மாதிரி அவருடைய மரணம் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு 10 நாளா நமக்கு மனசுல கிடந்து அவரு மரண சிந்தனையை நமக்கு தந்துக்கிட்டே இருந்துச்சு. நல்லா இருந்தவர், நோய் நொடி எதுவும் இல்லை, சிறிய வயசுக்காரரு. மரணத்துக்கு அதெல்லாம் அளவுகோல் இல்லையே. நோய்வாய்ப்பட்டு இருந்தாதான் நான் வந்து மரணம் வருவேன் அப்படின்னு சொல்லுமா? மரணத்துக்கு அளவுகோலே கிடையாது. ஏழையா இருக்கணும், பணக்காரனா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், நோயாளியா இருக்கணும், கருப்பா இருக்கணும், சிவப்பா, அல்லாஹ் ஒரு அஜல் ஒன்று வச்சிருக்கிறான். அந்த அஜல் வந்துருச்சுன்னு வைங்களேன், பெரிய பாடி பில்டரா இருந்தாலும் கூட ஒன்றும் செய்ய முடியாது. அவ்வளவுதான். மரணம் வந்துருச்சு அப்படின்னா எந்த சக்தியையும் கொண்டும், அல்லாஹ் சொல்ற மாதிரி இன்ன அஜலல்லாஹி இதா ஜாஅ லா யுஅக்கர். மரணம் வந்துருச்சுன்னா பக்கத்துல மனைவி மக்கள் எல்லாரும் இருப்பாங்க, எனக்கு மரணம் வந்துருச்சு அப்படின்னு சொல்ல கூட முடியாது. எத்தனை மரணங்கள் அப்படி பாக்குறோம். இரவு நேரங்கள்ல ஒரு 12 மணி 1 மணிக்கு மரணம் வரும். பக்கத்துலதான் மனைவி மக்கள்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. இவர் மௌத்தானது எப்பதான் தெரியும்? காலைல ஃபஜ்ருக்கு எஞ்சாதான் தெரியும். ஃபஜ்ருக்கு எழக்கூடிய மக்களா இருந்தாதான் ஃபஜ்ருக்கு தெரியும். 6 மணி 7 மணி 8 மணிக்கு எஞ்சிக்கும் போது, என்ன அப்பா 6 மணிக்கெல்லாம் எஞ்சிருவாரு, இன்னைக்கு என்ன எழுந்திருக்கல அப்படின்னு தட்டி பார்த்தா தெரியும் மௌத்தாயிருக்கு. அப்ப மரணம் வந்துருச்சு அப்படின்னா, அந்த மலக்குள் மௌத்தை பார்த்துட்டாரு அப்படின்னா, பக்கத்துல மனைவி இருப்பாங்க, பிள்ளைங்க இருப்பாங்க, ஏன் கண் சைகை கூட காட்ட முடியாது. எனக்கு மரணம் வந்துருச்சு, மலக்குள் மௌத்து வந்துட்டாங்க அப்படின்றத கண் சைகையை கூட காட்ட முடியாது. இதுதான். அப்ப இந்த மாதிரி சிந்தனைகளை நமக்கு தருவது இதுதான், இந்த மஸ்ஜிது தான், கபர்ஸ்தான் தான். ஆனா இன்னைக்கு கபர்ஸ்தானுக்கு போனா நமக்கு அந்த சிந்தனையே வரது இல்லையே. கபர்ஸ்தான்ல போயிட்டு வியாபாரத்தை பற்றி போன்ல பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் கண்ட காட்சிகள்லயே ரொம்ப 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 அதிபயங்கரமான காட்சியை நான் எங்கதான் பார்த்திருக்கிறேன், கபூர்ல தான் பார்த்திருக்கேன். நாங்க கபூர்ல செய்யப்படக்கூடிய அந்த வேதனை இருக்குல்ல, இதைத்தான் நான் கண்ட காட்சிகளே ரொம்ப அதிபயங்கரமான காட்சி அங்கதான் நடக்குது. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி எங்க போவாங்க? கபர்ஸ்தானுக்கு போவாங்க. சஹாபாக்கள் கபர்ஸ்தானுக்கு போவாங்க. கபர்ஸ்தானுக்கு போனா நம்மை போல போயிட்டு அப்படி வந்துட மாட்டாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு பத்தி சொல்லப்படுது இல்ல, அழுகுவாங்களாம். கபர்ஸ்தானுக்கு போனாவே அவங்களுக்கு அழுக வர ஆரம்பிச்சிருமா. அழுகனாலும் அழுக சாதாரணமான அழுக இல்லையா, அவங்களுக்கு நல்ல தாடி நல்ல பெருசா இருக்கும். உஸ்மான் ரலியல்லாஹுக்கு அந்த கண்ணீர் வடிஞ்சு வடிஞ்சு தாடி நனைஞ்சு தாடியில இருந்து கண்ணீர் சொட்டுகள் சொட்டுமா. மற்ற தோழர்கள் கேட்பாங்களாம், ஏன் இப்படி கபரஸ்தானுக்கு வந்தா ஏன் இப்படி அழுவுறீங்க, இப்படி தேம்பி தேம்பி அழுவுறீங்களே, மற்ற எந்த விஷயத்த குறிச்சு பார்த்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி அழுகுறீங்க, இந்த மாதிரி அழுகிறது இல்லையே, கபரஸ்தானுக்கு வந்தா ரொம்ப அழுகுறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உஸ்மான் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க? சுப்ஹானல்லாஹ், அவங்க சாதாரணமான ஒரு மனிதரா, நபித்தோழர். இன்னொன்னு, சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்ட 10 நபர்கள ஒரு நபர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மருமகன் ஒண்ணு, நபித்தோழர் ஒண்ணு. உலகத்துல வாழும் பொழுதே நபியினுடைய நாவால், நபினா நபி சொந்த விஷயமாலாம் சொல்ல மாட்டாங்க, அவங்களுடைய சுய விருப்பத்தின்படி எல்லாம் சொல்லல. நீ சொர்க்கவாதி, நீ அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்துருப்பான்.